நிமிஷம் கலக்குனா போதும் சொன்னாரு. இருந்து ஊட்டி வருவோன்ட்டு ஃபோன் பண்ணி ஆனந்த தொல்லையில தொல்லை செமையா சமைப்போம். இவங்க சமைப்பாங்க அது சிஸ்டர். இவள தங்கச்சின்ட்டு சார் இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபர். மஷ்ரூம் மூச்சு விடும் நம்ம மனுஷன் மாதிரியே. இப்பவே பிரியாணி ஸ்மெல் அடிக்குது. எங்களுக்கு எல்லாம் வரலையே. ஏங்க மூடிட்டு பன்னீருக்கு போயிடலாமா? சரி போடுங்க சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்ப இதே வந்து ஒரு 4-5 பேர் கிளறிட்டு இருக்கோம். இது ஒரு நிமிஷம் கலக்குனா போதும் சொன்னாரு. முடிச்சு தக்காளி சொன்னாரு ஒரு நிமிஷம் கலக்குனா போதும். அப்படியா? அப்பாட்ட ஃபோன் பண்ணி ஓ அப்பா செஃப்பா? ஓ யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஏய் யாரு? ஏய் வெல்கம். இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஏய் ஓகே ஓகே ஓகே. எனக்கே வெக்கமா இருக்கு. ஏனா இவ்வளவு நாள் பின்னாடி இருந்தோம். இவர்தான் சுதீப் பிரதர். ஃபேஸ் ஆஃப் அபிக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ஃபேஸ் இவர்தான். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல இவரை. பாத்துக்க ஒரு நிமிஷம் கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் இத போட்டுறலாம். ப்ரோ முதல்ல ஊட்டி வரதுக்கு நாங்களே யோசிச்சே பார்க்கல. இருந்து ஊட்டி வருவோன்ட்டு ஃபோன் பண்ணி ஆனந்த தொல்லையில தொல்லை ஆனந்த தொல்லை எப்பா டெய்லி தொல்லை. ப்ரோ வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க, கண்டிப்பா நீங்க வரணும். அவ்வளவு பாச தொல்லையை நாங்க இதுவரையும் பார்த்ததே இல்ல லைஃப்ல. ப்ரோ எப்பவுமே ஊட்டி வந்தா கண்டிப்பா உங்களை பார்ப்போம். கண்டிப்பா 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 ப்ரோ. ஏன் கை கொடுக்கறதுக்கு மட்டும் கண்ணாடி ஓட்டு கொடுத்தீங்க? சும்மா ஒரு சரி வேணா நீங்க தக்காளி போடுறா, தக்காளி போட்டுருங்க. இல்ல தக்காளி இல்ல. இல்ல 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 புதினா அப்புறம் மஷ்ரூம் அப்புறம் தக்காளி. ஏங்க வேற லெவலுங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. செமையா சமைப்போம். இவங்க சமைப்பாங்க அது சிஸ்டர். எனக்கு தெரியாதுல்ல. கேஸே பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா ஹோட்டல் இல்ல இது கொஞ்சம் பயமா இருக்கும் பெரிய அடுப்புனால. ஆமா ஓகே ஓகே. கொத்தமல்லி புதினா போட்டிருக்கோம். இவள தங்கச்சின்ட்டு இப்ப ஒரு கலாய்க்கு சிரிச்சுட்டு இருக்காரு. ஒரு இல்ல பாத்தீங்களா இல்லையா? தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே அதெல்லாம் உண்மைதானே சொல்றாரு அவரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. போட்டோகிராஃபர் செஃப்பாக மாறிய தருணமா இது. ஏய் சாரி சாரி இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபர். யாராரு? அது நீங்க சொல்லலாம். சுஜித் நான் சொல்றேன். இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபர்னா எப்படி போட்டோவே எடுத்து வரவே வராது. போட்டோ எடுக்க மாட்டாரு. அவங்க சும்மா பேசி பாரு. மஷ்ரூம் போட்டாச்சுங்க சொல்லுங்க. அத்தை கிட்ட வா. மஷ்ரூம் போடாதீங்கன்னா அப்ப தேவையில்லாத கரண்ட்ல இருக்குங்க. முடியல. இதுக்கு வந்து 2 இது மஷ்ரூம் போடுறேன். 2 இது என்ன? எவ்வளவு? 1 kg 2 மஷ்ரூம் போடணுமா? 2 பாக்கெட்ல. ஓ 2 பாக்கெட் மஷ்ரூம். 2 மஷ்ரூம் அவ்வளவு தெரியாது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க இந்த குக்கிங் வீடியோ முடிச்சோன்னா கார்டன் ராம்சே உங்களை ஃபாலோ பண்ண போறாரு. உங்களுக்கு தெரியுமா கார்டன் ராம்சே? தெரியாது யார் அது? என்னடா ஏ ஒரு இன்டர்நேஷனல் ரொம்ப ஃபேமஸான செஃப். ஹெல்த் கிச்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. மஷ்ரூம் பத்தி சொல்லுங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். மஷ்ரூமும் மனுஷனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஒண்ணுதான். நிறைய விஷயங்கள் இல்ல. மஷ்ரூம் மஷ்ரூம் மூச்சு விடும் நம்ம மனுஷன் மாதிரியே. இட் இன்டேக்ஸ் ஆக்சிஜன் அண்ட் இட் எக்ஸாஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு மனுஷன் மாதிரியே. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். சயின்டிபிக் இதெல்லாம் சயின்டிபிக் ஃபேக்ட். தெரியுமா உனக்கு ஏதாவது சொல்லி தெரிஞ்சது? சொல்லுங்க. உப்பு கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கா, இது மட்டும் தான் எனக்கு தெரியும். பரவாயில்ல பாத்தீங்களா? அப்புறம் வந்து ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஹியூமன்ஸ் மாதிரியே சன்லைட்ல வச்சீங்கன்னா மஷ்ரூம் வந்து விட்டமின் டி எமிட் பண்ணும். நம்ம எப்படி நம்ம ஹியூமன் ஸ்கின்ல விட்டமின் டி வரும், அதே மாதிரி மஷ்ரூம்ல விட்டமின் டி வரும் இல்லையா? மஷ்ரூம் விட்டமின் டி வெளிய வருமா? விட்டமின் டி எமிட் பண்ணும். ஓ சன்லைட்ல வச்சீங்கன்னா. எமிட்னா என்னன்னு கேளுங்க. எமிட்னா என்ன? கொஞ்சம் தீரா மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் தீரா மாதிரி இருக்கு. என்னன்னு பாத்துட்டு வந்துறேன். எங்களை நடிக்க சொன்னா நான் பயங்கரமா நடிப்போம். நடிச்சு காட்டுங்கக்கா. எமிட் வந்திருக்குமே. 3 ஆக்ஷன்ஸ் பண்ணி காமிங்க. அத விட நீங்க வந்து ஹைலைன் அண்ணாதுரை அண்ணாவை நீங்க பார்க்காத ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல வந்து எங்களோட வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரோ? செமையா இருந்துச்சு. இது ஒரே வார்த்தையில முடிக்க கூடாது. நான் வந்து ஃபேன். அபி சிஸ்டருக்கு பயங்கரமான ஃபேனு. அந்த ஃபேன் மூமெண்ட்லயே நடிச்சேன். ஐயோ நான் மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். ரெக்கார்ட் பண்ணலக்கா. சாவடிச்சிருவேன். இப்படிதான் வருஷத்துல ஒருத்தர் இப்படி அவளை பேசும்போது ரெக்கார்ட் கொடுக்கல சாவடிச்சிருவேன். ஏப்ரல் ஃபூல். இன்ஸ்டால நான் பார்த்து ரசிச்சதை நேர்ல பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. புதுசா வேற காட்டியிருக்கோமா, அதுவும் எங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இது வரைக்கும் பண்ணாத ரோல்.
பயங்கரமா பண்ணிருக்காரு. டைரக்டர், கான்செப்ட், ஸ்கிரீன் பிளே எல்லாம் இந்த கேமராக்கு பண்ணி நிக்கிற சுதீப் பிரதர். சுதீப் ப்ரோ. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அலியா சிஸ்டர் உங்க ஃபுல் நேம் வந்து அலியா ஆசிஃபா. அபியோட ஃபுல் நேம் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? உமா மகேஸ்வரி. ஓகே, பாத்து நல்லா பண்ணிட்டு போங்க. நன்றி. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தயிர் சொல்லுங்க. தயிர் ஊத்தியாச்சு. எஸ். இப்பவே பிரியாணி ஸ்மெல் அடிக்குது. எங்களுக்கெல்லாம் வரலையே. இப்போ நாங்க வந்து இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கானு. வத்த குழம்பு எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? என்ன கொஞ்சம் புளிக்குதுதான். என்ன பண்றது தெரியல. இல்ல அதான் கரெக்டா வந்துரும். மிளகாத்தூள் போடலாம். லைட்டா ஒரு சின்ன வடகறி மாதிரி இருக்கு. புளி லைட்டா சம்பந்தமே நம்ம சொல்றீங்க. புளி கொஞ்சம் இருக்குடா வரல. தயிர் லைட்டா கொஞ்சம் எக்ஸசைஸ். தயிரும் தக்காளியும் கொஞ்சம் ஜாஸ்தி. வரல சாப்பிட்டு. இல்ல தயிரும் வாயடைச்சு போய் நிக்கிறோம். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. கொஞ்சம் ஜாஸ்தி. தயிர் ஜாஸ்தி. நீங்க எப்ப செஃப் ஆனீங்க? இதோ அபி கிட்ட தான். அப்பா ஐயோ இவருக்கு டைமிங்ல போட்டு. ப்ரோ தன்னானே தானே அசிஸ்டண்டா இருக்கேன். என் அசிஸ்டண்ட பாருங்கடா டேய். பிரியாணி சூப்பரா இருக்கு. என்னடா இத பாத்துட்டு பிரியாணி சூப்பர். இதுல வேற ஒரு சிரிக்கிறதா தாங்க முடியல. நீங்க பாருடா. போடுங்க. எல்லாமே கொஞ்சம் புளிப்பாயிருச்சு. அதனால அதை காம்பன்சேட் பண்றதுக்காக we just adding கொஞ்சம் ரெட் சில்லிஸ். யா ஏய் என்ன சொன்னாலும் சொல்றீங்களா? வச்சிருக்கியா இல்ல சும்மா தான் ஏய் பிஇசிஏ நாங்க ரெண்டு ஒரே கோர்ஸ். சம்டைம்ஸ் இப்படிதான் ஆகும் நான் எங்க ரெண்டு பேருக்கும். டிஎஸ்பி எத்தனை மார்க் எடுத்தீங்க? டிஎஸ்பில அப்படி இருக்கா? உடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லைங்க சார். உங்க பயனும் அப்படித்தான். எஸ் தம் போட்டுடலாம். வரலையே. அது என்ன பண்ணணும்? பிங்ஸா ஃபில்டரா? ஏங்க மூடிட்டு பன்னீருக்கு போயிடலாமா? சரி. ஏய் மூடிட்டுனா இதை வச்சு மூடிட்டுங்க. தட்டத்தை வச்சு மூடிட்டு பன்னீர் செய்யறதுக்கு போயிடலாம். பாத்தியா இல்லையா? கண்ணன்ட பாத்தியா இல்லையா? பாத்தியா இல்லையா? அவ்வளவுதான். மூடிட்டு போயிடலாமா? அசிஸ்டன்ட் மூடிட்டு ஏங்க புளி சாப்பாடு தான். புளி சாப்பாடு தான். attempt 2 மூடிட்டு போய்டுவோம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து தயிர். இப்போ நாங்கள் வந்து பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5 பேர் தேவைப்படுது. அசிஸ்டன்ட் போயிட்டு இருக்காங்க பாருங்க முன்னாடி. நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க கேமராமேன். நீங்க ஒன்று செய்யறதுனா பாரு, ஒன்று தனியாக விடாம எல்லாரும் ஒரு டீமாக வந்து செஞ்சுட்டு இருக்கோம். தனியா வந்து செஞ்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதான் இந்த டீமை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க வச்சு. ஓகே ஓகே. நம்ம எப்படி அடிக்கலாம்? அப்படியா? அந்த பாட்டுல ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பாபா பக்கம் வா பக்கம் வா பக்கம் வா நன்மது நூகிலே வாலிப வேகத்திலே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கைஸ் மழை வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இங்க இருந்து பட்டன் கிளம்ப பார்ப்போம். ஓகேவா? ஓகே. கருகிடுச்சா? ஐயோ எத்தனை டேக் போனா கருகாம. 1 2 3 உண்மையிலே வாசனை குட். பிரியாணி மாதிரி இருக்கு. போடுங்க போடுங்க போடு. ஏன்னா உண்மையா செஞ்சது அவர்தான், அதனால நெய் போட்டுருங்க கொஞ்சோண்டு போடுங்க. பரப்பளவா போடுங்க. பரப்பளா போடுங்க. என்ன வர மாட்டேங்குது, சுத்திட்டு நகர. பாத்தீங்களா? அபீஸ் பச்சை பிரியாணி. ஆஹா
அதீஸ் மஷ்ரூம் கர்ட் பிரியாணி அசிஸ்டன்ட்ட பாத்தியா இல்லடா டேய் ஸ்டார்ட் அபி குக் வித் குமல் கண்டிப்பா போவேன் பாத்தீங்களா என் டிஷ் எப்படி இருக்கு நான் டைட்டில் கார்டோட வருவேன் நான் டைட்டில் கார்டா எனக்கு கூப்பிடுங்க வாங்க சார் சார் வாங்க சார் சார் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வாங்க சார் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் சார் இது தேங்க்யூ. எப்படி இருக்கு கால் சொல்லிடுறாரு. அவ்வளவுதான் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்டா நல்லா இருக்கு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வந்திருக்கணும். கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வைக்கல. டேஸ்ட் செம்மையா இருக்கு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வந்துரும். அதே வெந்துருச்சு போல. எக்ஸ்ட்ரா தேவைப்படுது போல. கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வைக்கல. மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வேக வச்சு மறுபடியும் சாப்பிடுவோம். எல்லாரும் வேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். வெளியே ஆள் வெயிட் பண்றாங்க சாப்பாடுக்கு. குத்துருவா உங்களுக்கு. வாங்க பழனி நீங்க வாங்க. அவருக்கு இவருக்கு தனி ஃப்ரேம் இப்ப போடுறோம். டேஸ்ட் செம்மையா இருக்குல்ல? சாப்பிடுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பிடிஎஸ் பழனி வந்துட்டாரு. அங்கிள் இந்தாங்க அங்கிள். அவருக்கு ஒரு ஏஜென்ட் எனக்கு அந்த மஷ்ரூம் நல்லா எப்படியோ அடுத்த வாட்டி வந்து இந்த டிஷ் உங்க மெனுல ஆட் பண்ண மாட்டீங்க. அடுத்த வாட்டி இல்ல இந்த வாட்டி. இந்த வாட்டி அடுத்த வாட்டி வர வரைக்கும் நாங்க செமையா பண்ணி சூப்பரா வந்து மெனுல ஆட் பண்ற மாதிரி நாங்க ஆக்குவோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? Done. டன். எஸ். மனசு கஷ்டத்தை கூட ஆட் பண்ணவேன்னு சொல்றேன் ப்ரோ. அது சொல்லுங்க. ரொம்ப மோசம். மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆட் பண்றேன்னு கூட சொல்ல அவர் வேணான்ட்டாரு. மூஞ்சி இல்ல இல்ல